கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஆண்டவருக்கு பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதில் இன்றைக்கு நாம் தியானிக்கிறது என்னென்னா அதிசயமானவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் என்னதான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டாலும், நம்ம எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்து வேதத்தை வாசித்து தியானித்தாலும், சில இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது கலங்குகிறவர்களாக, கண்ணீர் வடிக்கிறவர்களாக, புலம்புகிறவர்களாக காணப்படுகிறோம். யோசித்து பாருங்கள், வேதத்தில் பல பரிசுத்தவான்களுக்கு சோதனைகள் வந்திருக்கிறது. அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த பரிசுத்தவான்கள் செய்த காரியம் என்ன என்பதை கவனித்து பார்த்தால், கர்த்தரை நோக்கி பார்த்து அமர்ந்திருப்பார்கள். ஒன்று உபவாசித்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள், அல்லது தங்களை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டிருப்பார்கள், அல்லது தேவ சமூகத்தில் போராடி ஜெபிப்பார்கள். அதாவது இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிற நமக்குள்ள இந்த திட மனது காணப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து உபவாசித்து ஜெபிக்கணுங்கிற எண்ணமே யாருக்கும் வரமாட்டேங்குது. ஒன்று, நமக்கு தெரிந்த போதகர்களுக்கு ஊழியம் ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணுறோம், தப்பில்லை, நல்லது. ரெண்டாவது, மனிதர்களுடைய தயவை நாடுகிறோம், தவறு. நல்லா கவனிங்க, வேதத்தில் மிக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கு, இக்கட்டில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மனுஷர்களால் இக்கட்டில் சரியான உதவி செய்ய முடியாது. ஏதோ உதவி செய்ய முடியும், ஆனால் நமக்கு தேவையான உதவி செய்ய முடியுதான்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ கவனிங்க, இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நாமம் அதிசயமானவர். அப்படியானால் நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஒரு வனாந்தரத்தின் பாதையில் நடத்தப்படுகிறோம், ஒரு சோதனை வருகிறது, ஒரு நெருக்கத்துக்குள்ளே நம்ம தள்ளப்படுகிறோன்னு வைங்களா. அந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தில் நானும் பயப்படுகிறவனாக, அழுகிறவனாக, கவலைப்படுகிறவனாக காணப்பட்டேன். ஆனால் இப்பொழுது கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறதினால், கர்த்தர் தமது கிருபையை அதிகமாய் தந்திருக்கிறபடியினால் கலங்குவதே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்து அறிந்திருக்கிறதற்கு அடையாளம். ஒரு இக்கட்டு காலம், ஒரு வியாதி காலம், ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு இழப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது தேவனற்ற ஜனங்களைப் போல அழுது துக்கப்படுவதை விட்டுவிட்டு, நான் ஆராதிக்கும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய பெயர் அதிசயமானவர், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், நான் நம்பி இருக்கிறவர் என் கண்மலை, நான் நம்பி இருக்கிறவன் என் கோட்டை, என் துருகம், என் உயர்ந்த அடைக்கலம், என் இரட்சணிய கொம்பு. தாவீது சொல்கிறார் பாருங்க. அதே போல் நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவன் நாமம் அதிசயமானவரே. நான் ஒரு பாடல் எழுதினேன், ஆண்டவருடைய கிருபையில் பல பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாடல்களை கம்போஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. அந்த பணம் சந்திக்கப்படாததுனால பாடல் வெளியிடாமல் இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், அவர் நாமம் அதிசயமானவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு துன்பத்தின் பாதையில் போகிறீங்களோ, இல்லை ஒரு பலவீனத்தை அனுபவிக்கிறீங்களோ, இல்லை ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் சிம்பிளாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் அதிசயமானவர், நீர் எனக்கு அதிசயம் செய்வீர், நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய அதிசயம் விளங்கும், நீர் அதிசயமானவராய் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 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 நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 2 நாளில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கணும்னா கர்த்தர் மேலே ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க முடியும். அதுக்கு ஆதாரமாக தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் நாமம் அதிசயமானவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன போராட்டத்தோடு, எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் அவர் நாமம் அதிசயமானவர்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணும்படி செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். உடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உமது பிள்ளைகளின் உள்ளத்தை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.